30 ஆண்டுகளுக்கு முன்பு எம்.ஜி. ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தடைக்கான காரணம் தகவல் உரிமை சட்டப்படி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பனைமரத்தில் இருந்து இறக்கக்கூடிய கள்ளிலே போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். அவர்கள் 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்கப்படுகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே கள்ளுக்கு தடை. வணிக நோக்கில் கள்ளை இறக்குவதற்கும் அப்படி இறக்கி அந்த கள்ளை விற்பதற்கும் விற்கும் கள்ளை வாங்கி குடிப்பதற்கும் தான் தடையே ஒழிய அவரவர் பயன்பாட்டுக்கு அவரவருடைய பனை, தென்னை, ஈச்ச மரங்களிலே இருந்து கள்ளை இறக்கி பயன்படுத்துவதற்கு இந்த தடை சட்டம் பாயாது. இதை வலியுறுத்தி வரும் 1ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு கள்ளு இயக்கம் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்யும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை 199.9% எங்களுக்கு இருக்கின்றது.